திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்துவின் இளம்பிறை போலும் எய்ற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை உந்தியில் வைத்து அடியேனுனை போற்றுகின்றனே. எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயகன் நமர் பாண்டி கொடுமலை நாதர் திருவடிகளையும், எல்லாம் அல்ல சிவகாமியம் இடநமர் கூத்த பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வழங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் வணங்கக்கூடிய குருநாதர் திண்டுக்கல் சின்ராஜையா அவருடைய திருப்பதிகளையும் மனமுன்மைகளால் வணங்குகின்றேன். சுவடிச்சிட்டோம். பாண்டி கொடுமணிநாதர் அடிமை அஸ்டோ சதீஷ்குமார் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு, வெஞ்சின விதியை வெல்ல முடியுமா? இந்த விதி அப்படிங்கிற சொல்றோமே, இந்த விதி பிரகாரம் தான் நமக்கு வாழ்க்கையில நடக்கிற அமைப்பு. அப்படிங்கிற இந்த விதியை எப்படி நாம் வெல்வது? இந்த விதியை வெல்ல முடியுமா? ஊழ்வினை பற்றி பல விஷயம் பார்த்திருப்போம் ஏற்கனவே. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கலாமே அப்படின்ட்டு. ஒரு ஜாதகத்துல 9ஆம் இடம் அப்படிங்கிறது தான் அவனுக்கு பாக்கியஸ்தானம். இப்போ ஊழ்வினை அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, நீங்க பூர்வ ஜென்மத்துல பிறருக்கு என்ன பண்ணுனீங்களோ, பிறருக்கு என்ன கொடுத்தீங்களோ, அதுதான் உங்களுடைய வினையாக, நன்மை தீமையாக உங்களுக்கு வந்து முடியும். அதனாலதான் வள்ளுவ பெருந்தகை, ஊழில் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்று சொன்னார். இந்த மனித உடல் 5 வகையான உடலை கொண்டது. இந்த 5 வகையான உடல்ல அதுல ஆத்மதேகம், மனோதேகம், காரணதேகம், மகாதேகம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது ஆத்ம உடல் என்று சொல்லக்கூடிய உடல், அதற்கு மேலே விஞ்ஞான உடல் என்று சொல்லக்கூடிய உடல், அந்த விஞ்ஞான உடலுக்கு மேலே மனோதேகம் என்று சொல்லக்கூடிய உடல், அதுக்கு மேலே காற்றுடம்பு என்று சொல்லக்கூடிய உடம்பு, அதுக்கு மேலதான் இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்தூலமான இந்த நிலையா இருக்கக்கூடிய உடம்பு. இந்த 5 வகையான உடம்பு இருக்கு. இந்த 5 வகையான உடம்புல விஞ்ஞான உடல் என்று சொல்லக்கூடிய உடல், இதுதான் நம்ம ஜாதகத்துல 9ஆம் பாவம்னு சொல்றோம். இந்த உடலோடு என்ன கேட்டீங்கன்னா, அந்த உடல் தான் சித்தம் என்ற பதிவு கருவி இருக்கு, ரெக்கார்டிங் கருவி நமக்குள்ளே வச்சு அனுப்பிட்டார். நம்ம செய்யற நல்லது கெட்டது எல்லாமே அதுல பதிவு ரெக்கார்ட். நம்முடைய இறைவன் என்ன செய்யறானா, நமக்கு பக்குவப்பட்ட ஒரு வினையை, அதாவது இந்த இந்த ஜென்மத்தில் இந்த வினையை அனுபவிக்கும் போது இந்த ஆத்மா தெளிவு வருமா? தெளிவு வராதவனுக்கு எதை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஒரு குடியாரனை போட்டு சாட்டையில் அடிச்சு என்ன பிரயோஜனம்? அவன் ஃபுல்லா போதையில் இருக்கிறான், அவனை சாட்டை எடுத்து அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா? எந்த பிரயோஜனம் இல்லை. அதுபோல தெளிவான ஒரு இந்த வினையை அனுபவிக்கும் போது இந்த ஆன்மா உணர்ந்து திருந்தும் என்று இறைவன் எதை யோசிக்கிறானோ அந்த வினையின் ஒரு தொகுப்பை எடுத்து நமக்கு அது பிறவியை கொடுத்து அனுப்புகிறான். இதை எதில் வச்சு அனுப்புறானா, சஞ்சித வினை போல ராகு கேதுகிட்டு இருக்கு, அதில் ஒரு பகுதி எடுத்து நமக்கு நம்முடைய ஜாதகத்துல 9ஆம் பாவம் இருக்கு. இந்த 9ஆம் பாவம் 5 தத்துவங்களை இயக்குது. காலம், நியதி, கலை, வித்தை என்ற ராகம் என்ற 5 தத்துவங்களை இயக்குது. இந்த 9ஆம் பாவத்தில் நியதி தத்துவம் என்று சொல்லக்கூடிய, அதாவது நம்முடைய ஜாதகத்துல 9ஆம் பாவத்தில் நியதி தத்துவம், அதைத்தான் வந்து நம்ம பாக்கியம் சொல்றோம். நியதி தத்துவம் என்று சொல்லக்கூடிய, நியதினா என்ன? இவன் இந்த ஜென்மத்தில் இதை அனுபவிக்க பாத்தியப்பட்டவன் என்று நியமிப்பது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு போஸ்டிங்ல கொண்டாருன்னு வச்சுக்கோங்க, இன்ன 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 துறையில் இவர் நியமிக்கப்பட்டார், இதைத்தான் சொல்றோம். அதே போல இவர் வந்து இன்ன துறையில் நியமிக்கப்பட்டார் சொல்வது போல இவன் இன்னதை அனுபவித்து வர வேண்டும் என்று நியமிக்கிறார். அதான் நீதி தத்துவம். அந்த 9ஆம் பாவத்துல கால தத்துவம் இருக்குது. இன்ன காலத்துல இன்ன இன்பத்தையோ துன்பத்தையோ நுகர வேணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த பாக்கியஸ்தானத்துல நீதி தத்துவத்துல, அதாவது விஞ்ஞான உடல் என்று சொல்லக்கூடிய உடல்ல வச்சு அனுப்பிடுறார். இதுல நமக்கு நீதி தத்துவப்படி நம்முடைய வாழ்க்கை ஓடுது. இந்த காலத்துல இன்ன விஷயத்தை இவன் அனுபவிச்சே ஆகணும். இதுல இருந்து தப்ப முடியுமா? இந்த ஊழ்வினையில நல்லது வரும்போது சந்தோஷப்படுறோம், கெட்டது வரும்போது கவலைப்படுறோம். இப்ப இந்த கெட்டது வரும்போது நாம் தப்ப முடியுமானா தப்பவே முடியாது. ஏன் தப்ப முடியாது?
கர்மாவிலிருந்து தப்ப முடியுமா? ஊழ்வினையிலிருந்து தப்ப முடியுமா? அப்படின்னா, ஊழ்வினையிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு மகாபாரதத்துல ஒரு உதாரண கதை இருக்கு. மகாபாரதத்துல வந்து அது உபகதையா சொல்லப்படுது. ஜனமேஜயன் என்ற அர்ஜுனனுடைய பேரனாக சொல்லப்படுகின்றது ஜனமேஜயன். இந்த ஜனமேஜயன், அர்ஜுனன், தர்மர் இவங்கெல்லாம் மாண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜனமேஜயனுடைய ஆட்சி காலம் வருது. ஜனமேஜயனுடைய ஆட்சி காலத்துல ஜனமேஜயன் சிறப்புற நாட்டை ஆண்டுகிட்டு இருப்பான். சிறப்புரை நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கும்போது வியாச முனிவர் அங்க வர்றார். வியாசர் தான் இவங்களுக்கெல்லாம் முப்பாட்டனுக்கும் பாட்டனுக்கும் கொல்லுப்பாட்டன். இந்த மகாபாரதத்தினுடைய ஆஹ், பாண்டவருடைய வம்சம், வீரனுடைய வம்சமே இந்த வியாச முனிவருடைய வயலாத்தான் வருது. இந்த வியாச முனிவர் வர்றாரு ஜனமேஜயனை பார்க்கறதுக்கு. உடனே ஜனமேஜயன் அவரை வரவேற்று தன்னுடைய கொள்ளு தாத்தா அல்லவா கூப்பிட்டு வரவேற்று ஆசனம் கொடுத்து அவருக்கு தேவையான மரியாதையெல்லாம் செஞ்சு வணங்கி எனக்கு ஒரு பாட்டன்ட்ட ஒரு சந்தேகம் மட்டும் கேட்கிறாப்புல. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம், இது வெகு காலமா என்னை உறுத்திட்டு இருக்கு, இதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, அவரு சரி கேளு அப்படிங்கிற. இவன் கேட்கிறான், அதாவது நீங்க வந்து ஒரு தவரிசி தானே? ஆமா. நீங்க முற்றும் துறந்த முனி தானே? ஆமா. அதுல உள்ள சந்தேகமா அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா இவனுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அவரு கேட்ட, சரி உனக்கு என்னப்பா வேற என்ன சந்தேகம்? இல்ல நீங்க முக்காலமும் உங்களுக்கு தெரியும் அல்லவா? தெரியும். இன்னைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்கும், நேற்று என்ன நடந்தது என்ற முக்காலமும் உங்களுக்கு, அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றும் தெரியும் அல்லவா? தெரியும். அப்போ இந்த மகாபாரதத்துல இத்தனை அழிவுகள், இத்தனை தேசத்துல இத்தனை மக்கள் அழிவு, ஒரு என்னுடைய வம்சமே இல்லாம போயிருச்சு. எங்களுடைய மூதாதையர் எல்லாமே இழந்துட்டாங்க. எங்களுடைய கௌரவர்கள் இழந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு அழிவு வரப்போ உங்களுக்கு தெரியும் அல்லவா? அது தடுத்திருக்கலாம் அல்லவா? அப்படின்னு அப்படின்னு கேட்ட உடனே இவர் சிரிச்சுட்டு சொன்னாரு, மகனே அது முடியாது. விதி பயனை அனுபவிச்சுதான் ஆகணும். விதியை வெல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையோட சரியும், நம்ம வாழ்க்கையிலையும் பாருங்க, சில விஷயங்கள் நமக்கு தெரியும். நம்ம இதை செஞ்சா இதுல லாக் ஆகும், இது மாட்டிக்குவோம், இந்த பிரச்சனையை நம்ம சிக்குவோம், இது சரி, இதுல ஏமாறுறோம், எல்லாமே தெரியும். இருந்தாலும் போய் அதில் விழுகும். சிலருக்கு முன்கூட்டியே ஒரு ஒரு உள்ளுணர்வு சொல்லும். இது சரியில்லை, இது வந்து மாட்டிக்குவோம், இதுல பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சாலும் நம்ம அதை போய் செஞ்சு உளுந்து மாட்டிக்கிட்டு நிற்போம். ஏன்? அதுதான் அங்க சொல்றாரு. முன்கூட்டியே நீ தெரிஞ்சுட்டாலும் விதியை வெல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல, நீங்க வந்து விதி விதிதான் செய்து, அதனுடைய விதி செய்து அப்படின்னு நீங்க வந்து ஒரு பேச்சுக்காக சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு முக்காலம் தெரியலையா? நீங்க வந்து சும்மா சப்பக்கட்டு கட்டாதீங்க. சும்மா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லாதீங்க. உங்களால செஞ்சிருக்க முடியும், நீங்க செய்யல, நீங்க காப்பாத்தல அப்படின்னு அவர் மேல குற்றம் சொல்ற. குற்றம் சொன்ன உடனே அவருக்கு சொல்றாரு, இன்றிலிருந்து 10வது நாள், வரக்கூடிய 10வது நாள் உனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிராமணனை கொல்ல பிரம்மகத்தி தோஷம் உனக்கு வரப்போகுது. இப்ப நான் முன்கூட்டியே சொன்னா நீ தடுத்துக்குன்னு சொன்னேன், முடிஞ்சா தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிடுறாரு. முதல்ல மகனை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு சொல்லி ஒரு கேட்கல. கேட்டீங்கன்னா நாளை முதல் உனக்கு ஒரு 10வது நாள்ல உனக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அந்த ஆபத்துல முடிஞ்சா நீ தடுத்து பாரு. உனக்கு முன்கூட்டியே சொல்லிட்டேன் உனக்கு என்ன வரப்போகுது. உடனே எல்லா அந்த 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 மந்திரி சபையில் இருக்கக்கூடிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் இருப்பாங்க அல்லவா? ஒரு ஒரு நாட்டினுடைய அரச சபைனா அங்க வந்து குலகுருக்கள்லாம் இருப்பாங்க அல்லவா? எல்லாரையும் கூப்பிட்டு இதுக்கு என்ன வழின்னு கேட்ட உடனே, ஒரு மிகப்பெரிய யாகம் 10 நாள் தொடர்ந்து பண்ணுனா, நாளையில இருந்து உடனே பண்ணணும். யுத்த வினையிலிருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே ஊரெல்லாம் அறிவிச்சாங்க. அறிவிச்ச உடனே ஒரு எல்லா பிராமணனும் வரக்கு பயந்தாங்க. ஏன்னா 10 நாள் தொடர்ந்து கண் விழிச்சு ரவும் பவனும் பண்ணணும். அதனால தவிச்சாங்க. ஒரு பிராமணன் மட்டும் வறுமை காரணமா நான் ஒத்துக்கிட்டு அவரு வந்து செஞ்சார். 9 நாள் முடிஞ்சது. 10வது நாள் இந்த யாகம் முடியறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம யாகத்துல ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு இவன் என்ன பண்றான், பூரா காவல் போட்டு அந்த அந்த யாக கொட்டாய்க்குள்ள எந்த ஒரு இடையூறு வராம இருக்கிறதுக்கு எல்லாம் வில்லேந்தி
அன்பு அம்போட காவல் போட்டு பயங்கர பாதுகாப்பு பண்ணி யாகம் நடந்துட்டு இருக்கு. இந்த யாகம் முடியறதுக்கு ஒரு நிமிஷம் தான் இருக்கு. திக்கு 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 திக்குன்னு அந்த திரில்ல கொண்டே இருக்கிறார். இது மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா வியாச முனிவரை ஏன்னா அந்த 10 நாள் முடிஞ்சது. வியாச முனிவர் விதியை வென்று விட்டேன்னு சொல்லலாம். அப்போ அந்த 10 நாளா அந்த அந்தணர் கண் விழிச்சு யாகத்தை செய்யறாரு அல்லவா? அப்படியே லைட்டா அந்த ஒரு அசதி அவருக்கு. அந்த அசதியில லைட்டா கண் அசர்றாரு. அந்த அசரும் போது ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்னன்னா, இவர் ஒரு புலி துரத்துற மாரியும், இவரு காட்டுல ஓடுற மாரியும் கனவு காண்கிறார். இவரு அப்படியே தூக்கத்துல அப்படியே தடுமாறுறத அரசர் பாத்துறாரு. பாத்துட்டு ஒரு யாகம் செய்யக்கூடிய ஒரு அந்தணரை கையால தொடக்கூடாது. அதனால இன்றைக்கும் அந்தணரை நம்ம கையால தொடக்கூடாதுங்கிற காரணம் அதுதான். இன்னும் தர்ப்ப புல்ல எடுத்து அப்படியே அவர் முதுகுல லேசா தொட்டார். தூங்குறாரே, யாகம் குலையும் போயிருமே. கணக்கா இவர் தொடவும், அவரு கனவுல என்ன ஆகுது? அந்த புலி அப்படியே கால ஸ்லோ மோஷன்ல கொண்டு அப்படியே அவர் முதுகுல அடிக்கவும், இவர் தொடவும் ஒரே மாரி இருந்தது. தொட்ட உடனே புலி தான் அடிச்சிருச்சுன்னு தாண்டிட்டாரு அந்த யாகம் குண்டத்துல. யாகம் குண்டம் எப்படி இருக்கும்? 10 நாளா அப்படியே பெரிய பெரிய விறகு எல்லாம் போட்டு யாக திரவியங்கள்லாம் போட்டு அப்படியே கனலா கொதிக்குது. யாக குண்டத்துல விழுந்து இறந்துடுறாரு. பிராமணனை தள்ளி விட்டு இறந்த தோஷம் ஜனமேஜயனுக்கு வந்துடும். அதனாலதான் இந்த தோஷம் போறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் மகாபாரதத்தை பாராயணம் செய்ய தொடர்ந்து படி அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரத கதையே பூமிக்கு வந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த கதையில இருந்து என்னன்னா, உடனே விதியை வியாசர் வந்தாரு, நான் விதியை தடுக்க முடிஞ்சதானா வெல்ல முடியல. இப்படி ஒரு கதை. இதுல இருந்து நம்ம விதியை ஊழ்வினையை வெல்ல முடியாது. ஊழில் பெருவழி யாவுல மற்றொன்று சொல்லினும் தான் முந்துரும் அப்படின்ட்டு வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. அப்ப விதி பயனை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நினைக்கையில இந்த பக்கம் நம்முடைய சைவ சமயம் என்ன சொல்லுது? திருஞான சம்பந்தர் அப்படின்னு நம்முடைய சைவ சமயத்துல 4வர்ல ஒருத்தர் இருக்கார். அவரு திருச்செங்கோட்டுக்கு வருகிறார். வரும்போது அங்கெல்லாம் விஷக்காய்ச்சல் பரவி இருக்கு. இப்ப இந்த விஷக்காய்ச்சல் பரவி இருக்குது. இங்க கூட அடியார்கள் எல்லாம் பயப்படுறாங்க. இந்த என்று செய்ததால் இந்த வினை வந்ததோ, இந்த காய்ச்சல் வந்ததோ, இப்ப போய் சாமியை வெளியே போய் வழிபட முடியாது. ஊருக்குள்ள கட்டுப்பாடு. ஊருக்குள்ள யாரும் வெளியே வரக்கூடாது. ஒருத்தர் காய்ச்சல் வந்துடும். எப்படி கொரோனாவுல இது போட்டிருந்தாங்க. அது மாதிரி கட்டுப்பாடு. இது என்ன வினையினால வந்ததோ அப்படின்னு எல்லாரும் அடியார்கள் எல்லாம் வருந்துறாங்க. அந்த வருத்தத்தை பார்த்துட்டு ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாமியை வழிபட போறதுக்கு வினையெல்லாம் எந்த வினையும் ஒன்றும் செய்யாது. எந்த வினையும் இறைவனுடைய அடியார்களை ஒன்றும் செய்யாது. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படின்ட்டு இங்கே விதியை வெல்லலாம் அப்படின்னு என்ன சொல்றாரு? அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதரவி அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதரவி உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து என்பிரான் கடல் போற்றுது நாமடியோம் செய்வினை எமை தீண்டற்பெறா திருநீலகண்டம். கடைசியா திருநீலகண்டத்து மேல சத்தியமணி சொல்றார், செய்யற வினை கட்டாயம் உன்னை அடையாது அப்படின்னு சொல்றாரு. அந்த வினை உன்னை சேராது, உன்னை அடையாது அப்படின்னு சத்தியமிட்டு திருநீலகண்டத்தின் மேலே சத்தியமிட்டு அங்கே சொல்கிறார். அப்போ இங்க என்ன அவர் சொல்ல வர்றார்? அப்போ வினை வராதா? உடனே நமக்கெல்லாம் சந்தோஷம். ஓ, வினை வராது, தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இதுல இன்னொரு கதையும் நம்முடைய சைவத்துல இருக்கு. அதாவது என்றுமே 16 வயசு அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கண்டேயனுடைய புராணம். ஒரு ஏழை அந்தனருக்கு மகனாக வெகு நாள் குழந்தை இல்லை. இறைவனிடத்தில் தவம் இருந்து அந்த இறைவன் வரம் கொடுக்கும்போது, உனக்கு 16 வயது உள்ள ஒரு எல்லா புத்திசாலமும் அறிவும் உடைய பிள்ளை வேணுமா, இல்ல 100 வயது உள்ள முட்டாள் பிள்ளை வேணுமான்னு கேட்க, எனக்கு 16 வயது இருந்தா போதும், நல்ல அறிவுள்ள குழந்தை வேணும் அப்படின்னு கேட்கிறோம். அறிவுள்ள குழந்தை வேணும்னு கேட்ட உடனே சரின்ட்டு இறைவன் வரம் கொடுத்துறாரு. அந்த அறிவுள்ள குழந்தை பிறக்குது. அவர் தான் மார்க்கண்டேயன். இந்த மார்க்கண்டேயன் வளர்ந்து வர்றார். அவருக்கு 16 வயசு நெருங்குது. அப்போ மார்க்கண்டேயனை கொண்டு போகக்கூடிய காலம் வந்துருது. உடனே காலம் வரப்போறான். பெற்றோர்கள் ரொம்ப கவலையா இருக்கிறாங்க. இந்த பையன் நல்ல பையன். அதனால பெற்றோருடைய கவலையை பார்த்த உடனே, ஏன் இவ்வளவு வாடி வருந்தி இருக்கிறீங்க சொன்ன உடனே உண்டான கதையை பூரா சொல்றாங்க.
உடனே கேட்குறான், வரம் கொடுத்தது யாரு? சிவபெருமான் தான். வரம் கொடுத்த ஈஸ்வரன் இருக்காரா இல்லையா? இருக்காரு. அப்போ வரத்தை மாத்தி வாங்கிட்டா போகுது அப்படின்ட்டு ஓடி வந்து சிவபெருமானை கட்டி பிடித்து, சிவலிங்கத்தை கட்டி பிடித்து தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார். அர்ப்பணித்துக் கொள்வது சும்மா வந்து கட்டிக்கல, வரம் வாங்கினதுக்காக. மனம், மொழி, மெய்களால் இந்த 5 சரீரங்களாலும் இறைவனோடு ஐக்கியமாகிறார். ஐக்கியமாகி கட்டி அரவணைச்சுக்கிறார். அப்போ இந்த இங்கதான் நீங்க சூட்சமத்தை புரியணும். இந்த லக்னத்திற்கு 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாவகத்துல நான் ஒரு விஷயம், காலம், நியதி, கலை தத்துவம், நீதி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த கால தத்துவம் என்ற தத்துவம் இந்த 9ஆம் பாவத்துக்குள்ள அடங்கியிருக்கு. அதனாலதான் இன்று நாம் குருவினுடைய சஞ்சாரத்தை வைத்து இன்ன காலத்துல இவருக்கு திருமணம் நடைபெறும், இன்ன காலத்துல தொழில் நடைபெறும், இன்ன காலத்துல இவருக்கு பண வருவாய் வரும், இன்ன காலத்துல இவருக்கு வந்து கெட்ட பேர் வரும், இன்ன காலத்துல இவருக்கு வந்து கடினமான சூழ்நிலைகள் நடக்கும் என்பதை நாம் ஜாதகத்தை வச்சு சொல்றோம். இந்த கால தத்துவத்தை வைத்து குருவை வைத்துத்தான் சொல்றோம். கால தத்துவத்தை காட்டுவர் குரு. காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி குரு. அவருக்கு தான் கால தத்துவம் என்ற தத்துவம் இருக்கு. நீதி தத்துவமும் அந்த 9ஆம் பாவத்துக்குள்ள தான் அடங்கியிருக்கு. இப்போ இந்த மார்க்கண்டேயர் என்ன செஞ்சாருன்னா, கால தத்துவத்துக்குள்ள இருக்கும் வரையில் தான் விதி நம்மளை வந்து போட்டு ஆட்டும். யார் ஒருவர் இந்த கால தத்துவத்தை கடந்து விட்டார்களோ, 36 தத்துவங்கள் நம்முடைய சைவம் சொல்லுது. இந்த 38 காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம், அது ஜாதகத்துல 9ஆம் பாவத்தில் இருக்கு. இந்த 9ஆம் பாவகத்தினுடைய கால தத்துவத்தை யார் கடந்து நின்று விட்டார்களோ அவர்களுக்கு இந்த வெஞ்சின விதி என்று சொல்லக்கூடிய விதி ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மார்க்கண்டேயர் கால தத்துவத்தை கடந்து இறைவனோட அப்படியே சுவாமியோட நிலைத்து நிற்கும் பொழுது யமன் பாசக்கயிறு சொல்லி சாமி எட்டி உதைக்கிறார். அதை அருணகிரிநாதரும் ஒரு பாடல்ல பதிவு செய்கிறார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தா எனச் சொல்ல கலங்கி நின்றிடுமே என்று ஒரு பாடலிலும், நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும் வினை நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலமும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே தோன்றும் போது அதெல்லாம் என்ன செய்யும் ஒரு பாடல். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல்களில் தென்கடலில் மால்பட்டழிந்தது பூங்குடியார் மாமன மாமையிலோ வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பு அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. ஐயன் கையெழுத்து பிரம்மாவுடைய விதி, அவ்வளவு கையெழுத்தான விதி. அது கையெழுத்தே முருகப்பெருமானுடைய பாதம் மட்டும் அழிஞ்சதுன்னு எழுதுறேன். இப்ப இவங்க எல்லாருக்கும் என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கால தத்துவத்தை கடந்து இறைவனை பற்றி பக்தியில மேல போறோம். யார் ஒருவர் கால தத்துவத்தை கடந்து இறைவனை பற்றி பக்தியில மேல போறாங்களோ, இந்த 9ஆம் பாவத்துல தான் நீதி தத்துவம் இருக்கு. இவனுக்கு இன்னும் நடக்கணுங்கிற நீதி தத்துவம். அங்கதான் கால தத்துவம் இந்த காலத்தில் நடக்கணும் இருக்கு. அந்த காலத்தை கடந்து விட்ட ஆத்மாக்களுக்கு இறைவனை பற்றி இந்த நீதி தத்துவம் செயல்படாது. அவங்க மட்டும்தான் விதியை வெல்ல முடியும். மற்ற பிரகாரம் நம்ம விதியை வெல்லலாம். ஒரு விதியை வெல்லணும்னா அதையே போக்கஸ் பண்ணி நான் எப்படியாவது ஒரு ஒரு உயர்நிலையை இதை கடந்து அடைந்து விட வேண்டும் என்று மனிதனுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஆத்ம பலம் சக்தி கிடைச்சதுன்னா அதை வெல்லலாம். ஆனா இதை நீ மாத்த நினைச்சீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு ஜென்மத்துல திருப்பி வந்து இது அதை விட வலுப்பெற்று ஊழில் பெருவழியாவுல மற்றொன்று சூழிலும் தான் முந்துரும் தான் வந்து வலுப்பெற்று உன்னை உன்னை அடக்குவதற்கு வந்து நிற்கும். அதாவது நீ எந்த அறிவை கொண்டு அந்த விதியை வென்றாயோ அந்த அறிவே இல்லாத ஒரு பிறவில படைச்சு வந்து நிற்கும். அன்னைக்கு அதை அனுபவிச்சே ஆகணும். அப்போ நம்ம ஜாதகம் பார்ப்பது எதற்கு? ஜாதகம் பார்த்து நம்ம எனக்கு செய்ய போறோம் அப்படின்னா, ஜாதகம் பார்ப்பது எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத வள்ளுவ பெருந்தகையே சொல்றார் ஒரு பாடல். கொக்கக்க கூமம் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்ற ஒரு குரல்ல சொல்றார். காலம் அறிதல்ங்கிற அதிகாரத்துல அதை சொல்றாரு. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா, அந்த விஷயத்தை செய்வதற்கு அந்த ஒரு 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 நம்ம நினைச்ச ஒரு செயலை செய்வதற்கு சரியான காலம் என்ன? எப்படி வந்து கொக்கு வந்து அப்படியே வாக்குல போய் நிற்கும், அந்த ஒத்த கால் ஒழி தவம் பண்ற மாதிரி நிற்கும். அந்த தவத்துல நிக்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த செத்த மாதிரி நிற்கும். இந்த மீன் எல்லாம் சின்ன மீன்லாம் வந்துட்டு போகும், அது அப்போ ஒண்ணும் பண்ணாது, அப்படியே அசையாம நிற்கும்.
இந்த பெரிய மீன் வர பார்த்துட்டே இருக்கும். இதுக்கு தகுந்த பெரிய மீன் வரும்போது டப்புன்னு பிடிச்சிடும். அது வரல அந்த கொக்கு இந்த மீன் மீன்ல என்ன பண்ணுமா, அந்த கொக்கு செத்த கொக்கு அப்படின்ட்டு முதல்ல அழுங்காத வந்து பார்க்குமா, அப்புறம் மறுபடியும் அது பாட்டுக்கு வந்துட்டு போகும். இது கம்மன் நிக்குதுல்ல அப்படின்ட்டு அது பாட்டுக்கு வந்துட்டு போகும். அப்போ இந்த பெரிய மீன் வரும்போது கொக்கு பிடிச்சிடும். அதுபோல உனக்கு வந்து வாழ்க்கையில ஒரு தோல்வியான காலம் வருதா, ஜாதகத்தை பார்க்கறியா, தோல்வியான காலம் வருதா, அப்ப முயற்சி குறைச்சுக்கோ. மேல அப்ப முயற்சி பண்ணாத. ஏதாவது பரிகாரத்தை பண்ணி, அதை பண்ணி நான் முயற்சி பண்ணலாம். பெரிய பிரச்சனை மாட்டிக்குவீங்க. இப்ப முயற்சி பண்ணாதீங்க. எப்போ முயற்சி பண்ணலாம் அப்படின்னா, நல்ல காலம் ஜாதகத்துல வரும்போது, அந்த நல்ல காலத்துல பெரிய முயற்சிகளை செய்து வெற்றி அடையலாம். அதுதான் ஜோதிடம் பார்ப்பது. காலம் நீதி கலை தத்துவத்தை அறிந்து. அந்த காலத்தை இப்படித்தான் அறிய வேண்டும். எனக்கு ஒரு நல்ல காலம் வருமானா, அந்த காலம் வரும் வரை பொறுத்துத்தான் இருக்கணும். அதுதான் ஜோதிடம் பார்ப்பது. அதை விட்டு நான் மாற்றுகிறேன் என்று முயற்சி செய்தால், அது ஒரு சிலர் வந்து அந்த ஒரு ஒரு ஆத்ம பலத்தால அந்த ஜென்மத்துல மாற்றி இது பண்ணாலும், அதற்காக ஒரு பிறவி எடுத்து அந்த பிறவியில ஒண்ணுமே அதாவது அதை பற்றி ஞானமே இல்லாம அந்த 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 அறிவே இல்லாம அந்த கஷ்டத்தை அனுபவிச்சே ஆகணும். நாம் செய்தது நமக்கு நாம் நாம் முற்பிறவியில் என்ன செய்தோமோ, மனம், புத்தி, செயலால் என்ன செய்தோமோ, அதற்கு தகுந்த அதாவது ஒரு செயலுக்கு ஒத்த வினை, அது திருப்பி நமக்கு வந்தே தீரும். சார் நான் சந்தோஷத்தையே அனுபவிக்கணும். இப்பிறவியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா, இந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு, பிறருக்கு நன்மை செய்யுங்க. பிறரை சிரிக்க வைங்க. பிறரை மகிழ வைங்க. பிறருக்கு மகிழ்ச்சி கொடுங்க. ஆன்மீகத்துல இறைவனை பற்றி அதாவது புண்ணியத்துல 2 புண்ணியம் உண்டு. ஒண்ணு உலகத்தாருக்கு செய்யும் சேவை. அது உங்களுக்கு அடுத்த பிறவியில் இன்னொருத்தருக்கு 10 ரூபா குடுத்தீங்கன்னா, திருப்பி அடுத்த பிறவியில் உங்களுக்கு ஒருத்தன் 10 ரூபா குடுப்பான். அது வந்துட்டு போயிரும். சிவத்துக்கு செய்யும் சேவை, தொண்டு. இது வந்து அழியா புண்ணியம். இது இன்மையும் குடுக்கும். அது அந்த புண்ணியம் குறையாம உங்கள அப்படியே மேம்படுத்தி நல்ல ஞான அறிவை கொடுத்து, மறுமையும் கொடுக்கும். மறுமை, இன்மை 2ம் கொடுக்கும். சாமிக்கு அபிஷேகம் பண்ணா எல்லாம் வந்துருமா? சாமிக்கு இத கொண்டு போய் இந்த பால கொண்டு போய் ஒரு ஏழை குழந்தைக்கு குடுக்கலாமே! இப்படியெல்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் அதாவது நீங்க நீங்க 2 புண்ணியம் அது. அது வள்ளுவரே சொல்றார். ஒரு புண்ணியம் நீ உலகத்துக்கு செய்வது, உனக்கு என்ன செய்தியோ அதுக்கு தகுந்தது வரும். இறை தொண்டுக்கு செய்வது, அது திருப்பியும் உனக்கு இன்மையில இருக்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுத்து, அது மட்டும் அல்லாம உனக்கு மறுமையையும் கொடுக்கும். அதுக்காக நான் உலகத்துக்கு தொண்டு செய்ய வேண்டாம்னு சொல்லல. முடிஞ்ச அளவு இதையும் செய்யுங்க. இறைவனையும் பற்றி, அவனை பற்றிக் கொண்டு இந்த விதியை கடந்து இன்னொரு பிறவியில் சந்தோஷத்தை வரவழைத்து, அந்த புண்ணியம் ஏற ஏற மிக உயர்ந்த பிறவிகள் கிடைக்கும். இந்த உயர்ந்த பிறவி கிடைக்கும்போது, உயர்ந்த ஞானமும் அறிவும் வரும். அந்த அறிவு வரும்போதும் இறைவனை அதனாலதான் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி மறவாது இருக்க வரம் தர வேண்டும் என்றார். அந்த மறவாமல் அவனை பற்றி பிறவாமையை உயிர்கள் பெற வேண்டும் என்று இதுதான் நோக்கம். இப்ப இந்த 9ஆம் பாவகம் தான் நம்மள அத்தனையிலும் இயக்குதுங்க. ஆகவேதான் ஒரு ஜாதகத்துல பாக்கியஸ்தானத்துல பாவகிரகங்களோ பாக்கியஸ்தானம் கெட்டு போயிருந்தா விதி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அவனுக்கு பாக்கியம் இல்லைன்னு அர்த்தம். இப்ப பாக்கியஸ்தானம் ஒரு ஜாதகத்தின் முக்கியம். என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவேனா, வென்றின விதியை வென்று வெற்றி பெறுவேனா என்ற கேள்விக்கு நீங்கள் எந்த அளவு தர்மத்தை செய்கிறீர்களோ அந்த அளவு உங்களுடைய பிறவி சிறப்பாக அமையும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்கதைக்கு யாதும் ஒரு குறைவில்லாமல் அனைவரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.